wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. ஹலோ கைஸ், வெல்கம் டு யூரோ விளாக்ஸ். சீசன் 2 வால்பாறை விளாக்ல பார்ட் 1 சென்னையில இருந்து கிளம்பி வால்பாறை ஆனமலை செக் போஸ்ட் வரைக்கும் நாங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த பார்ட் 2 வீடியோல ஆனமலை செக் போஸ்ட்ல இருந்து 40 ஏர்பின் பென்ஸை தாண்டி ரூமுக்கு போய் நாங்க எப்படி ஸ்டே பண்றோம் அண்ட் ரூம்ல எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றோம், எவ்வளவு ஃபன் பண்றோம்னு வாங்க பார்க்கலாம். கைஸ், வால்பாறை வரீங்கன்னா கண்டிப்பா இ பாஸ் எடுத்துட்டு வந்துருங்க, இல்லைன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல டவர் இருக்காது, இமிடியேட்டாவும் உங்களால எடுக்க முடியாது. அண்ட் இங்க ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் 40 rupees வாங்குவாங்க. டிக்கெட் எடுக்காம செக்கிங் காட்டாம உள்ள போக கூடாது. நான் அதை கவனிக்கல அப்படியே, நீ சொன்னதுன்னு எனக்கு தெரியும். ஃபுல் செக்கிங் பா. என்ன அப்படியே தரமா செக் பண்றாங்க கார்லாம். இந்த லெஃப்ட்ல இது நல்லா இருக்கும், அந்த ஆலையாட்டம். இது நல்லா தாண்டிட்டு முத்து இங்கதான் லெஃப்ட்ல ஆகி போயிட்டு இருந்தான். இதான் பை நான் சொன்ன சன்ஹவுஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கும் பை. வீடியோ எல்லாம் எடுக்குதா டிடி ப்ரோ போய் பை. வீடியோ நான் கார் லெஃப்ட்ல நிறுத்திக்கலாம். லிஃப்ட் கொஞ்சம் தள்ளி நிறுத்தி பாய், அந்த ரெட் கார் தாண்டி வியூ தெரியுற மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்பீடா போற பை. நிறுத்திக்க பாய். டேரக்டர் யோகராஜ் சுதாகர் இதுவரை நெஞ்சி ஒரு சுமங்கலை நாம் மறப்போம், கடிகாரம் கொடுவானம் வரை போய் வருவோம், அடைமழை வாசல் வந்தால் ஜீவ கூட இன்றி நாம் அசைவோம். கைஸ், வால்பாறை ஆனமலை செக் போஸ்ட்ல இருந்து மேல வால்பாறை மலை ஏறுற வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா 40 ஏர்பின் பெண்ட் இருக்கு. ஸோ அதுதான் இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நீங்களே எங்க கூட சேர்ந்து பாருங்க. கைஸ், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு வைல்டு மவுண்டன் கோட். ஆக்சுவலா இது நீலகிரி தார்கூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளோட டெரிட்டரியில தான் இருக்கும். கைஸ், மலையேறினாலே யாருன்னா ஒருத்தருக்கு இப்படி தலை சுத்துறது, வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கதான் செய்யும். கைஸ், ஆம்புலன்ஸ் ஜோன்ல தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்துட்டு இருந்தோம். நம்ம ஜீவாவுக்கு தான் லைட்டாக வாந்தி வந்துச்சு. பட் ஜென்ரலாக மலையேறினா எல்லாருக்கும் ஒர்க் தான், அவனுக்கு மட்டும் ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இல்லை. பட் வாமிட் வர மாதிரி இருக்கிறதால நாங்கள் ஸ்டாப் பண்ணல. இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு குட்டியாக அழகான ஃபால்ஸ் பார்த்தோம் அண்ட் இங்கே ஒரு டீ கடையும் பார்த்தோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்பாட்டாக இருக்கிறதால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம். பாதி மேல ஃப்ரீயா இருக்கு. கை 4 கால்ல ஏறா, மங்கி வாக் போடா. மங்கி வாக்கா?
மங்கி வாக்கோடா தண்ணி ஏய் பாட்டில கீழ வை பாட்டில ஒட்டாதடா. பாட்டில் வச்சுன்னு போகுது. நல்லா இருக்கா பாய் தண்ணி? குடிக்கலாமா இந்த மாதிரி தண்ணினா? வேஸ்ட் தண்ணி தானே. பாத்து பாத்து பாத்து. ஏய் பாத்து வா. வா விக்கி வாக்கி சேஃபா விக்கி இப்போ ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயம் பண்ணிருக்கான். கமான் விக்கி. தண்ணி தாகத்தை தீர்க்க தன் உயிரை பணைய வைத்து ஊத்திலிருந்து தண்ணி எடுத்து வந்து கொடுத்தான் விக்கி. கிராபிக்ஸ் பண்ணி அதை ஒரு 5 அடுக்கா ஏத்திடு பெருசா இருக்கும். அதான் சரி சரி சார். இந்த இடத்துல சமைச்சா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஹாய் ப்ரோ. நீங்க இப்பதான் போறீங்களா? வால்பாறை மேல இருந்தா வரீங்களா? இப்பதான் போறேங்க. போயிட்டு வரேங்க. இப்பதான் போறேங்க. இப்பதான் போறீங்களா? ஆனா நல்லா மழைன்னு சொன்னாங்க. சரியான மழைன்னாங்க. பாத்துதான் போகணும் நியூஸ்ல. ட்ரை பண்றேன். மேல போயிட்டா நல்ல மழை இருக்கும். நல்ல மழை. நான் ஏற்கனவே நினைச்சேன் எல்லாம் சிரமம். யோகராஜ் ப்ரோ யூடியூப் பேர் கேக்குறீங்களா? என் பேர் கேக்குறீங்களா? யோகராஜ் ப்ரோ. எந்த ஊர் போறீங்க? மேல ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமா வெதர் சேஞ்ச் ஆகுது தெரியுதா? ஆமா ஒரே சம்மர் ட்ரிஸ்லிங்கா இருக்கு. மிஸ்ட் வேற நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. சம ஃபீலா இருக்கு. ஆமாடா மழை. வால்பாறை வந்தீங்கன்னா வாங்க, எல்லாரும் வரணும். மக்கள் அனைவரும் வந்து மக்கள் அனைவரும் எல்லாருமே வரணும் பாய் வால்பாறைக்கலாம். பாரு பாய் இந்த தண்ணி தான் வந்து தண்ணி டேஸ்டா தான். தண்ணி குடிங்கடா. பொறுமையா ஊத்து. டைம்ஸ்ல போட்டுலாமா? ஆனா டைம்ஸ்ல போட்டா கேவலமா இருக்குல்ல. வைப் இருக்கு. அதுவும் நல்லாதான் போயிருக்கோம். எங்க இருக்கீங்க அப்படின்னாரு. இன்னும் 10 இதுதான் இருக்கு வந்து போங்க. இந்த சைடு மரம் இருக்கு, நடுவுல ரோடு இருக்கு, மழை தூரல் இருக்கு. இதுக்கு மேல என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும்? எங்க இருக்கும்? விழுப்புரம். வால்பாறை வந்தாலே எங்க பார்த்தாலும் ஃபால்ஸ் பாரு. முடியலன்னா கண்டிப்பா கொடுப்பாரு. கடையில நைட் ரெஸ்ட் தான். எங்கேயுமே போறது இல்ல பிளான். எந்த பாய் போக முடியாது இதுக்கு மேல. ஆனா அதான் சொல்றேன் பாய். நைட் ஏங்கன்னா ஃபாரஸ்ட் கூப்பிட்டு போலாம். சஃபாரி அந்த மாதிரி எல்லாம் போடலாம் பாய். அதுதான் சொல்றேன் நைட் ஜங்கிள் ஜிங்கிலி எதுனா இருந்தா நான் கூப்பிட்டு போறேன். வருது பாய். ஒண்ணுமே தெரியல பாருப்பா. ரைட்ல இறங்கி பார்க்கலாமா? இறங்கி நிக்கலாம்டா. போனா கிடைக்காதுடா. அடுத்த பெண்ணில் நிப்பாடுறேன். அடுத்த வண்டி நிப்பாடுற மாதிரி என்னங்கடா டேய், ரோடே தெரியல பாடுறா. ஃபுல்லா மிஸ்ட் மறைச்சிட்டு இருக்கு. செம ஃபாகா இருக்கு தெரியுதா? செம்மையா இருக்கு. எதிர்க்க வண்டி வந்தா கூட தெரியும். சொல்லும் போதே வருது பாரு வண்டி. எதிர்க்க வண்டி வந்தா கூட தெரியாது போல.
வந்திருக்கோம் சொல்ல. வால்பாறை தி ஃபுல் மிஸ்டி பிளேஸ். அமைதி அமைதி, தலை கீழால் குதிப்பேன். ஓகே ரெடி. Pokoknya ekstranya bantu baik. Berikut udah. Hah? அல்கோ கட்றா. வியூ பாயிண்ட் போறேன். இந்த ஜீவாவை ரெக்கார்ட் பண்ணிருக்கிறான். அந்த பேரு அடுத்த வண்டி இருக்கு ஓட்டாம உக்காந்து இருக்கிறான். டெஸ்ட் டிரைவ் கூட பண்ணலையே. கூட நானும் சுதாகராது பார்த்தேன். அது கூட பண்ணல. காய்ஸ், வால்பாறை 40 ஹேர்பின் பெண்டு கிராஸ் பண்ணி மேலே வந்தாச்சு. மத்தியானம் 2 மணி. ஆனால் பார்த்தா வந்து 5 மணி மாதிரி இருக்கு. ஈவினிங் 5 மணி மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. எங்களுக்கு ஒரு மாதிரி ஹெவன்ல இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதனால தான் வந்து தி 7th ஹெவன் சொல்றாங்க வால்பாறையை. உண்மையாவே அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லா செம்மையா இருக்கு. ஒரு மாதிரி இங்க இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்ல இருக்கோம் நாங்க. காய்ஸ், ஃபைனலி நாங்க ரூம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் நாங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க ரூமோட பிளேஸ். ஒரு குட்டி லேக்கு. அந்த லேக்குக்கு பின்னாடி ஒரு மலை, அதுக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய மலை இருக்கு, மிஸ்ட். ஸோ இங்க தெரியுதுல, இது ரைட் சைட் கார்னர்ல அந்த ரூம் தான். அது ஃபுல்லாவே வந்து ஸ்டோன்ல கட்டப்பட்ட ஒரு வீடு. இதோட ஒரு பெட்டர் பிளேஸ்ல நீங்க யாராவது வால்பாறை வரும்போது ஸ்டே பண்ணிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல அது எந்த இடம்னு எனக்கு சொல்லுங்க. பிகாஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஸ்டே பண்ண இந்த பிளேஸ் வந்து வால்பாறையில வந்து ஒரு சூப்பர் ஹெவன் பிளேஸ். நாங்க ஸ்டே பண்ற ரூம்ல ஆனா இருக்கு. ஆக்சுவலா மலைக்கு கீழே தான் ஸ்டே பண்ணிருக்கோம். இப்போ உங்களுக்கு கரெக்டா அந்த வியூ போலாம். ஸ்டாச்சு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அந்த ட்ரோனை எவ்வளவு நேரம்டா பண்ணிருப்பீங்க? பண்ணு வெய். மழை வேற அடிக்குது. அது பறக்கொன்ற பறந்துட்டு இப்படி சைட்ல விழுந்துருது. எவ்வளவு நேரம்டா எப்பா? இப்பதான் வாழ்ந்து இப்பதான் யூடியூப் பாத்துக்கிறான் இவன். சீக்கிரம் ஓட்டண்டா. இதுக்கு பேரு தான் மேண்டிலோ. அது ஆன் பண்ணுவா. எனக்கு தெரிஞ்சு அது தண்ணியில நாஸ்தி ஆகும் போதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் ஆனாச்சா போச்சன்னு கேக்குறான் பாரு அவன். சார்ஜ் இல்லன்னு நினைக்கிறேன். கை பார்த்து வெட்டிட போகுது. பயமா இருக்கு. சார்ஜ் இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நைட் ஆயிட்டா புரியல. போய் சார்ஜ் போட வேண்டியதானே. இது ஒரு காரணம். தல பீஸ் போயிடுச்சாவா? நீ வேற உட்காந்து இப்பதான் உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்க. என்னடா என்னாச்சு? இன்னொரு பேட்டரி இருக்குமே.
மச்சான் தண்ணிக்குள்ள பறக்குதா பாரு, அப்படியே தண்ணிட்டு தும்போம். பாவா டம்மி பாவா. பாவா பேட்டரி போடல. சரி வாங்கடா டேய் போய் ட்ரெஸ் மாத்தின்னு வந்துடலாம். என்ன மாதிரி ஒரு ஸ்பாட்ல ஸ்டே பண்றோம் பாத்துக்கோங்க. வாயுகேஷ் லா 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 யாரோ உதி பாய் ஒரு தள்ளுன்னு வச்சுக்கோ பாய், சூப்பரா இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். மாமா பாய் மக்களே உங்களுக்கு மீன்லாம் காட்டுறோம் பாருங்க, தெரியுமான்னு தெரியல, பட் பாருங்க தெரியும். மழையா இருக்கு பயங்கரமா. சரி வாடா ட்ரெஸ் மாத்தின்னு வந்துடலாம். எழுப்பிட்டாருங்க. கை வெட்டிக்கோங்க. அப்பனே கமான் பையன் அது போய்டா. அப்பா 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 ஆல்தா கத்தாதவனே எங்கடா இது? தெரியலடா, அது ஃபுல்லா தண்ணிடா. அவ்வளவு தண்ணில உள்ள ஃபுல்லா தண்ணிடா. ஊந்துறீங்க போற கை புட்ட முச்சுக்கோ. பொம்மை மாதிரி போயிட்டு யார் பண்ணாத எத்தனை போ உள்ள போய் மாட்டிக்கிச்சுக்க. பாய் அப்படியே பொறுமையா குனி. இரு பாய், இங்க கையை பிடிச்சுக்கோ. கை பிடிச்சிடும் போ. சார பாம்பு வீஸ். என்ன பேச குனி பாய், நீ இது பாய் எனக்கு கொஞ்சம் கொடு பாய். என்ன பேச குடு வா சுதா உன்னால முடியாது என்று ஊரே சொல்லும், நம்பாதே. அங்க போயிடலாம். நடு ரோட்ல போய் விடுங்கண்ணா. நல்லாதான் இருக்கு, எத்திக்கலாம்டா. நாடா டேய் கத்தரிக்கவும் பின்பு தடவவும் அந்த மாதிரி பண்ணு. வாஜி வாங்க பாரு, இப்போ எத்தனை பேர் மலையில சொல்லுவான் பாரு. தூக்கணும் அது பாம்பணும். ஏய் அது ஆயில் விடுறா. இது ஊந்துச்சுல, ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணு. பாத்தியா இல்லையா? ரீஸ்டார்ட் தி சிஸ்டம் சொல்லிக்கிறாங்கல்ல, ஆமா. இந்த ரக்கையில மடிச்சு விட்டு திருப்பி ஓபன் பண்ணு. ஜீவா गाइस நான் பைலட் இப்போதைக்கு ட்ரை பண்றேன். ஓகே, நான் போய் காய்ச்சி இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்றோம். நான் பட் இது பறக்க மாட்டேது. ஏன் பறக்க மாட்டேன்னு தெரியல எங்களுக்கு. விக்கி தான் இப்ப அதோட இன்ஜினியர். அவன் தான் சீனியரா. அவன் தான் இன்ஜினியர் அதுக்கு. அது என்ன ஒரு சைட் தூக்கின்னு இருக்கு, ஒரு சைட் பத்துன்னு இருக்கு. வாஜிவா ஹைட் தூக்கு பாய். கண்ட்ரோல் பண்ணு ஜீவா, கண்ட்ரோல் பண்ணு. தட்டுங்கடா, இனிமேல் நாங்கடா சீனியர். அங்கே நான் கால் பண்ண. ஏய் மாமா கீழே இருக்குது நீங்க. பொறுமையா அப்படியே கையில வந்து உட்கார வை. உலகத்திலேயே ட்ரோன் ஓட்டுறவன் தான் எப்படி ரொம்ப பெருமையா இருக்கு இப்பதான். ஏ அங்க ஏடா போற எப்ப கீழே எடுக்கலாம் கத்துக்கிறேன். அப்பதான் சுதாகர் கூடு பாய் ஒஞ்சிச்சுன்னு சொல்லு.
நம்ம சேனல் வந்துச்சு பாத்தியா? ஆமாமா சூப்பர் மாமா. அப்படியே இந்த மலை கிட்ட எத்துவாங்க. அப்படியே இப்படி போதா அப்ப இப்படி வரணும் நம்ம. ஏய் மலை கிட்ட எத்துனாடா. அண்ணா சொல்றாரு பாரு, இந்த மலைக்கு அண்ணா இந்த மலைக்கு கூட்டு வர சொல்றாரு. வா 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 வாடா 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 வாடா. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. எங்கடா போகுது? டேய் டேய் இங்க இட்டுனாடா. எங்கடா பேட்டரியில ஊந்துற போகுதுடா. இந்த சைடு வானா, ஏன்னா அங்கெல்லாம் போறேன் தெரியலடா. அப்படி வருது எப்படிட்டு இப்படி நோத்து காணா போயிடுச்சுடா. மச்சா எங்கடா? பையன் வேஸ்ட்ல வந்துருக்கு. பைலட் गाइस இப்போ நாங்க எங்க போறோம் தெரியுமா? ரோட பறக்க விட்டா ஜீவா இது அந்த டீல் பண்ணிட்டாரு. எங்க போச்சுனே தெரியல. ஏதோ ஒரு புதர்ல விழுந்துச்சு. பாரு தேடிதான் போயிருந்தோம். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா ட்ரோனை கண்டுபிடிப்போம். என்ன ஜீவா? பூஸ்கர்ல டீல் பண்ற நீ. அது வேற 50,000 ரூபாயும். எந்த வீடு தான்? இந்த சந்தில போலாம். 2 கிலோமீட்டர் தள்ளி வந்துடும். ஜீவா எத்த போச்சுன்னு பாருங்க. இப்படிதான் அட பரதேசிங்களா, ட்ரோனை தேடுறானா வந்து துண்ணறத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. முக்கியம் புரியுதா? உங்களை மாதிரி பாப்பா நம்ம சென்னையில பாத்துக்கிறியா? தோருக்கு வா, இதுக்குள்ள வாங்க. தோருக்கு இங்கதான் நம்ம மேல இருந்து ஸ்பாட் பண்ணோம் அந்த ட்ரோனை. இங்க வாங்க. எங்க இருக்கு அந்த புது வீடு? இதுக்குள்ளதான் இருக்கு. இல்லப்பா, இதுக்குள்ள அந்த கேப்ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்கடா அது காணோம்? அங்க இருந்து இந்த கேப்ல தானே பார்த்தோம். தோடா ஸ்ரீ, இந்த கேப்ல தானே பார்த்தோம். யோகராஜ், உன்னால முடியும், நீ பயப்பட மாட்டேன். இந்த பாம்புக்கு முன்னாடி இந்த வீடு இருக்குல்ல, அதுக்கு அந்த உள்ளதான் நாங்க பார்த்தோம். மேலே ஏறி குச்சி இப்படி வேணாம், அங்க வழி இருக்கு, நீ ரிஸ்க் எடுக்காத. பெரிய ரேஞ்சர்ஸ் இவனுங்க. ட்ரோனை தொலைச்சிட்டு நம்மள சுத்த விட்டு இருக்கானுங்க. இருக்கிறோம் டிவிக்கு தான் தேடின இருக்காங்க. போய் பார்ப்போம், அந்த இடத்துல இருக்காங்க. வெரி குட்ரா, சூப்பர். அதான் ட்ரோனு. இல்ல தகவல் தள்ளி. ஆமாமா, நோர் கையை வெட்டுறப்பா கச்சிச்சுனா. தேங்க்ஸ்ண்ணா கைஸ். இது வந்து இவனுக்கு தான் தெரிய வந்தான். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் போனான், 2வது கிளாஸ் நான் வந்தேன். போன அறிவேன் சன் டிவிக்கு ஈவேரா இல்ல போயிடுச்சுப்பா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் இருக்குல்ல, இது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரோன்லாம் கிடையாது, டாய் ட்ரோன். அதாவது சின்ன பசங்க, இந்த பிகினர்ஸ்லாம் வந்து மேல எப்படி பறக்க விட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த ட்ரோன் தான் இது. இல்லங்க, இவன் குழந்தை இதை எடுத்துட்டு வந்து வேஸ்ட் பேசுறாங்க. இல்லங்க, இவன் தான் அது. நான் இல்ல சார், நான் தான். அதனால வந்து இட்ஸ் ஓகே. இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன், போலீஸ் பர்மிஷன் இல்லாம ட்ரோன் யூஸ் பண்ணக்கூடாது. நாங்க இது டாய் ட்ரோன்ன்றதாலதான் சும்மா டம்மியா விளையாடிட்டு இருந்தோம். கைஸ், சவுத் இந்தியாலேயே அதுவும் சொர்க்கம் மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வால்பாறைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பிளேஸ் இது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஸ்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேச்சருக்குள்ள நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். எஸ்பெஷலி நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருக்க இந்த இடத்த பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த காட்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹவுஸ் இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸா வந்தாலும் ஃபேமிலியா வந்தாலும் இல்ல பெரிய கேங்கா வந்தாலும் இங்க எல்லாருமே அகாமடேட் பண்ற அளவுக்கு ரூம்ஸ் இருக்கு. நாங்க மொத்தம் ஒரு 5 பேர் வந்திருந்தோம். ஸோ இந்த ஸ்டோன் ஹவுஸ்ல தான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம்.
இந்த காட்டேஜை நாங்கள் சூஸ் பண்ண மெயின் ரீசன் இங்கே இருக்க வியூ தான். ஸோ இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காகவே நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணோம். பிகாஸ் ஒரு குட்டி லேக் இருக்கும், அதே போல் நல்ல மவுண்டனுக்கு பக்கத்தில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, இந்த காட்டேஜில் நம்ம ஸ்டே பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஃபண்ட் வந்து ஸ்பாட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வரும்போது ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்து எலிஃபண்ட் நாங்கள் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். ஈவன் இந்த வீடியோலேயே முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அண்ட் மெயின்லி வெஹிக்கல் பார்க்கிங் கூட இங்கே இருக்குது. ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு வெஹிக்கல் பார்க்கிங் இருக்குது இங்கே. இந்த காட்டேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறையிலேயே தி மோஸ்ட் ஃபேமஸான பிளேஸ் தான் வந்து சோலையார் டேம். ஸோ சோலையார் டேம் போகிற வழியில் டேம் ரோட் ரொட்டிக்கடை அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இந்த காட்டேஜ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த காட்டேஜோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வால்பாறை சீசன் 2 vlogோட பார்ட் 3 வீடியோ சீக்கிரமாக உங்களுக்காக நாங்கள் போடுவோம். அன்டில் கீப் சப்போர்ட்டிங் அஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். லவ் யூ கைஸ், see you guys on the next video. Bye bye.